சரி நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ மூட்டு வலி இருக்குன்னா அதற்கான சிகிச்சைகளை எடுத்துப்போம். நம்ம மெடிசன் போடுறது 2, 3 நாள் டேப்லெட் போடுறது வலி குறையுது. ஆனா அந்த கழிவுகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். திரும்பவும் கொஞ்ச நாள்ல நமக்கு மூட்டு வலி பிரச்சனை அதிகமாக ஆரம்பிச்சுரும். ஸோ அதே மாரி நுரையீரல்ல சளி இருக்குன்னா என்ன பண்ணுவோம்னா, அந்த கழிவை முழுவதுமாக ஏன்னா நாட்பட்ட சளி நுரையீரல்ல தேங்கி இருக்கும். ஸோ அத வெளியேத்துவதற்கு நம்ம ட்ரை பண்ண மாட்டோம். உடனே கோல்டு நிக்கணுங்க, டேப்லெட் போட்டோமா, அத உள்ளுக்குள்ளேயே நம்ம அழுத்தி வச்சுருவோம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திரும்ப கழிவாக மாறுறது, இல்ல நுரையீரல் சம்மந்தப்பட்ட வீசிங், ஆஸ்துமா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரவும் அது காரணமாக இருக்கு. இது மாதிரி நம்ம உடல்ல இருக்கக்கூடிய மொத்த கழிவுகளும் வெளியேறணும்னா, ரொம்ப சிம்பிளா நம்ம என்னென்ன பண்ணலாம்ன்றதும் நான் சொல்றேன். மூச்சு பயிற்சி ரொம்ப சிறந்தது. பிராணாயாம பயிற்சி. நுரையீரலை வலிமைப்படுத்தவும், உடல்ல அங்கங்க இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறவும், சுத்தமான ஆக்ஸிஜன் நம்ம உடலுக்குள்ள போகும்பொழுது, நம்ம செல்களும் நமக்கு ஆக்டிவாக ஆரம்பிக்குது. ஸோ இது ரொம்ப நேச்சுரலான ஒரு மெத்தட். ஸோ இத